எப்படி ஆயில் வந்துச்சு இதில்? Hey guys, welcome back to the channel TN Motor Rider. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பல்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பைக் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங்காக தான் இருக்க போகுது. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவலாக பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளம்பலாமா? எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு தான். இது பெருங்குளத்தூர் தான் போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பக்கம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல தமிழ்நாட்டில். பட் ஆந்திரா சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்க்கலாம் போகிறதுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி டாபிக் உள்ளே வருவோம். ஸோ இந்த பைக் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது என்னோடய பைக் தான், பல்சர் 200. அந்த டிடிஎஸ் ஓல்டு மாடல் இது. இந்த பைக்கோட மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. இது நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம அந்த இயரில் புதுசு வாங்கியிருக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த பைக் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஓல்டு பல்சர் இருக்குல்ல, அந்த ரவுண்டுமே ஃபோக்ஸ்லாம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்கிரேடில் ஃபஸ்ட்டு வந்த பைக் இது தான். 220 கிடையாது, 180 கிடையாது. ஸோ வந்த புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மாடல் யாருக்கும் பிடிக்கல அந்த அளவுக்கு. பட் போக போக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காற்று தீ மாதிரி பற்றிக்கிச்சு. பட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 220 வந்துச்சு. ஸோ கரண்ட்டாக நீங்கள் இந்த பைக் எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பைக் கிடைக்கிறதும் கஷ்டம், பட் அவங்க வச்சுருந்தாலும் கொடுக்குறதும் கஷ்டம். ஏன்னா இப்போ இது ஒரு யூனிக் பீஸாக ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பைக்கை நீங்கள் ரோட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னா 2014 பர்ச்சேஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு வாங்கினேன்னா 27,000 என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். 25,000 வாங்கினேன். அப்போ கரண்ட்டாக பைக் என்கிட்ட வரப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் என்ன இருந்துச்சுன்னா 27 ஓடி இருந்துச்சு. 27 28 ஓடி இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக 71,000 ஓடி இருக்குது. ஸோ மீதி இருக்க கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நான் தான் ஓட்டினேன். நெக்ஸ்ட் ஸ்பீடாமீட்டர் அப்போதுலேருந்து ப்ராப்பராக தான் மெயின்டைன் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னா அவங்க துபாய் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ லக்கில் தான் மாட்டிச்சு வச்சிங்களேன். நான் ஒரு 180 220 தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இது ஃப்ளூக்கில் தான் எனக்கே மாட்டிச்சு. பட் இப்போ இந்த பைக்கு கரண்ட்டாக 35,000 to 38,000 வாங்குறதுக்கும் ஆள் இருக்குது. எனக்கு பர்சனலாக கூட மெசேஜ் வந்துச்சு. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஸ்டண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டண்ட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த பைக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. வாங்கின புதுசில் பட் அப்போலாம் ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு எஃபிசெட்டில் என்ன ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்குமோ, என்ன பொசிஷன் இருக்குமோ அந்த பொசிஷன் நீங்கள் பல்சரில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே பைக் இது தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா பல்சர்லையும் பார்த்தீங்கன்னா கட் ஸ்டேரிங் தான் வரும், இந்த V டைப்பில் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த பைக்கில். நல்லா சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ உங்களுக்கு பேக் பெயின் அப்படிங்கிறதே வராது இந்த பைக்கை சொல்கிறேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா. ஆமாம், 6 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்துச்சு வீட்டில். அது வரைக்கும் பைக் ரன்னிங்கில் தான் இருந்தது. அதை வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த பைக்கில் லாங் ரைட்லாம் நான் பண்ணதில்லை. அதிகபட்சம் இது லாங் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தடா தான் போயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே நான் இங்கே எடுத்துகிட்டு போகல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் லாங் ரைட்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல்லே ஓட்டி பைக்கை டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 200cc செக்மெண்ட். இது டிக்டோ அப்படியே 220 கரண்ட்டாக என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். ஒரு 2-3 விஷயம் மட்டும் மாறும். ரியர் டிஸ்க் இருக்காது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க் செட் பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக இருக்கும், 220 கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில். ஸோ எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காசு நான் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10,000 வரைக்கும் 10 to 11,000 வரைக்கும் ஆயிடுச்சுங்க ஸ்பேர் மட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேர் வாங்க வேண்டியது. இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் தொலைஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் மட்டும் 11,000 ஆச்சு. ப்ளஸ் பைக்கோட பேட்ரி அது ஒரு 2,200. ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ 13,000 கிட்ட ஆயிடுச்சு மொத்தம் ஸ்பேர் காஸ்ட் மட்டும். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில்லற வேலை தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூம் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேஜ் இருக்குது பாருங்கள். இது தப்பாக ஒர்க் ஆகுது. அதாவது டேங்கில் இருக்க ஃபியூல் கேஜெலாம் மாற்றியாச்சு. அப்படி இருந்தால் தப்பாக சிக்னல் போகுது. ஸோ இது மீட்டர் ஃபால்ட்டு. நெக்ஸ்ட் மேலே ஏர் ஃபில்டர் பிளாக் ஆனால் ஒரு சிம்பிள் ஒன்று வரும், அது வந்துகிட்டே இருக்குது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏர் பிளாக் ஆச்சுன்னா இங்கே சென்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க சென்சார். எப்போ 2007 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேரை போயிட்டு நான் ஒரு ஆத்தரைஸ்டு பஜாஜ் ஸ்பேர் விற்கிற கடையில் போய் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சார் இருக்குது, சென்சார் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏப்பா 2007 எவன்ப்பா உனக்கு சென்சார் வச்சு பைக் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு. பல்சரில் அந்த மாதிரி சென்சாரே கிடையாதுப்பா, என்ன தெரியாமல் கேட்குறேன்னு என்கிட்ட சொல்கிறாரு. அண்ணா நான் கலட்டி வச்சுருக்கேன்.
பைக் வந்தால் என்ன எது வந்தால் என்ன நாங்கள் ஓடி வரோம். சரி ஓகே, கம்மிங் பேக் டு டைட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2007 பல்சரில் வந்து சென்சாரே கிடையாது, நீ ஏதோ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், என்ன கலட்டி வீட்டில் வச்சுருக்கானா அப்படின்னு. அந்த டைமில் நான் நெட்டை செக் பண்ணுறேன், அந்த இமேஜே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேரே வாங்கலைங்க, நான் விட்டேன். ஸோ அதோட ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு மீட்டரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரல் லைட் எரியலை, லைன்லாம் வருது, பட் நியூட்ரல் லைட் வந்து இங்கே பிளிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் ஃபால்ட்டு. அதை மாற்றலாம். மீட்டர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 to 4000 வருது. ஸோ இப்போ கரண்ட்டாக அதில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்றபடி எல்லாமே கரெக்டாக தானே ஒர்க் ஆகுது. அதனால் நான் அப்படியே விட்டேன். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபாக் லேம்ப் போட்டே தான் ஆகணும் அந்த எல்இடி லைட்ஸு. ஏன்னா இதோட ஹெட்லைட் த்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா இது வந்து இப்போ ஓல்டு பைக்குன்றதுனால உங்களுக்கு டேரெக்டாக பேட்டரிலேருந்து வராது கனெக்ஷனு. பைக் ஸ்டார்ட் ஆனால் தான் பைக் இன்ஜின்லேருந்து வர கரண்ட்டாக தான் இது ரன் ஆகும். ஸோ நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆகும், விட்டோன்னா ஸ்லோ ஆகிடும். அந்த மாதிரி ஹெட்லைட் இது. அப்படி எல்லாமே பர்ஃபெக்ட்டு, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை பைக்கில் இப்போ. ஸோ நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பைக்கை. இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகிறதோ அந்த மாதிரி ஃபால்ட் எதுவுமே இல்லை. பைக் ஆஃப் ஆகிறது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இது வரைக்கும் ஒரு 130 ஓட்டியிருக்கேங்க டாப் ஸ்பீடு. அதுக்கு மேலே போனது இல்லை ஃப்ரீயாக, நானும் ஓட்டினது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் மேலே ஏறுறதுக்கு. பட் இந்த இண்டிகேஷன் தப்பாக காமிச்சா நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இந்த பைக்கில் ரிசர்வ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ டேங்க்கை ஃபில் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே எம்டி டேங்க்கில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் நின்றுட்டே இருக்குது, போக மாட்டேங்குது. நான் சென்சர் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன், பட் அப்பயும் இப்படி தான் இருக்குது. அது எதுவும் பண்ண முடியாது. இங்கே என்னமோ இருந்துச்சுங்க, இவ்வளோ காலியாக இருக்குது. இங்கே என்னமோ இருந்தது தடுப்பு மாதிரி, இவ்வளோ ஃப்ரீயாக இல்லையே. ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மரத்தை எடுத்துட்டாங்க, அதனால தான் காலியாக இருக்குது. சென்சார்னு பார்க்கப்ப என்னென்ன இருக்குது, ஹீட் சென்சார் இருக்குது, அதான் இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து லோ ஆயில் ப்ரெஷர் சென்சார் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் சென்சார் இருக்குது, அப்புறம் சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்குது, வேறு என்ன இருக்குது, லோ ஃபியூயல் கேஜி சென்சார் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து இப்போது பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெட் கலரில் எரியும், பெட்ரோல் வந்து அந்த ரிசர்வுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிளிங்க் ஆகாது. இப்போ பைக்கை ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு கியருக்கான ஆர்பிஎம் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ப்ளூ கலரில் எரியும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் இருக்க மைனஸ்ஸு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, பல்சருக்கே உண்டான சவுண்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினோட நாய்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி சலன்னு. அது பல்சரில் எதுவும் பண்ண முடியாது. பழைய பைக்கை இப்போ இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, பட் அந்த பைக்லாம் ஓட தான் தெரியும். இந்த பைக்கில் அந்த இஷ்யூஸ் இருக்குது, அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் செயின் பேடு, டைமிங் செயினு, டைமிங் டென்ஷனை கூட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை மாற்றிட்டிங்கன்னா அந்த சலசலப்பு நாய்ஸ் போயிடும் பல்சரை பொறுத்த வரைக்கும். அது ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட்டு வந்து மைலேஜில் எந்த ட்ராபேக்கும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ரியர் பிரேக் வந்து வேஸ்ட்டு, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் என்ன தான் பிரேக் பேட்ஸ் மாற்றி போட்டாலும் அந்த பிரேக் பிடிக்கிற எஃபெக்டே இருக்காது, ஏதோ கட்டையை மெதுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பல்செல்லாம் டிஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஒரு பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து ரியர் பிரேக்கு வேஸ்ட்டு. லாங் ரைடுக்கு கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொண்டு போகலாம், நான் கொண்டும் போக போகிறேன். பட் என்னென்னா என்எஸ் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது ரெஸ்ட்டு கொடுக்காம. கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும், ஏன்னா வந்து இது ஆயில் கூல்டு இன்ஜினு. ஸோ அந்தளவுக்கு போட்டு ப்ரெஷர் போட முடியாது, ஓரளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அப்போ தான் இன்ஜினுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. வேறு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. மற்றபடி எல்லாமே பல்சரில் வர நார்மல் தான். ஸ்பேர் காஸ்ட்டு வந்து எல்லாமே சேம் தான், இதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போய் வாங்க வேண்டிய விஷயமே இல்லை. ஒயரிங் கிட் மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்பேரை பற்றி பயமே இல்லை இந்த பைக்குக்கு, எப்போ போனாலும் ஸ்பேர் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 1 இயரில் வந்து பைக்கை எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும், 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வேறு ஒரு வேலை இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ரகிளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு 120 ஈஸியாக போயிடும் பைக்கு. ஓரளவுக்கு ஒரு ஐஎஸ்சிசியாகவும் இருக்கணும், எனக்கு மைலேஜும் வரணும். இப்போ இருக்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா மைலேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாமா, 0 to 100 எவ்வளோ செகண்ட்ஸில் ரீச் ஆகுது அப்படின்னு. சரிங்க, ஒரு ஃப்ளாட்டான ஏரியா வரட்டும். இந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இருங்க, பின்னாடி பைக்காக வருது, இந்த பைக்கு போனதும் செக் பண்ணிடலாம்.
எவ்வளோ செகண்ட் செய்யறதுன்னு தெரியல. நான் வீட்டில் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே கவுண்ட்டு போடுறேன். ஏதோ லீக் ஆகுது. என்ன லீக் ஆகுதுன்னு தெரில. என்ன லீக் ஆகுது? என்ன லீக் இது? எப்படி ஆயில் வந்துச்சு இதில்? என்னன்னு தெரில. வீட்டில் போய் தான் பார்க்கணும். டிஸ்க் ஆயில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரிச்சிருக்கு மேலெலாம். ஐயோ பார்ப்போம் என்னன்னு தெரில. ஸோ இப்போ தெரியுதா? இதுக்கு தான் சொன்னேன், நம்ம ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணுறோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களில் வந்து அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட தான் தெரியும் என்னென்ன ஃபால்ட் வருது. இப்போ பாருங்கள், இப்போ ஆயில் வருது. நான் செக் பண்ணிப்பேன் வீட்டில் போயிட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் வாக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் guys. Till that, bye.